ஹாய்ப்பா, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில டிப்பு உங்களோட ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு எந்த டிப்பு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது, எந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேயா? அப்படியே நம்ம வீடியோவுக்கு லைக் ஒன்று கொடுத்துருங்க. இப்போ நம்ம வீடியோவில் போகலாமா? நம்ம மிக்ஸி ஜாரு ரொம்ப ஈரமாக இருக்கும். சில தூள்கள் செய்யும்போது நம்ம மிக்ஸி ஜார் ஈரமாக இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன டிப். நம்ம ஏதாவது வறுப்போம், நம்ம பொரிஞ்சட்டியில் ஏதாவது போட்டு வறுப்போம், எண்ணெயெல்லாம் இல்லாமல் வறுப்போம். இல்லைன்னா கழுவி வச்ச பொரிஞ்சட்டியை அதில் வச்சு சூடு பண்ணி இந்த மிக்ஸி ஜாரை அதில் கவுத்துங்க. கவுத்தும் போது உங்களுக்கு அந்த பிளாஸ்டிக் எதுவும் உரியிரும் அப்படின்னு நீங்கள் பயந்தீங்க அப்படின்னா ஒரு கரண்டியை நடுவுக்கு போட்டு அந்த மிக்ஸி ஜாரை அந்த கரண்டிக்கு மேலே வைங்க. அடுப்பை நல்லா சூடு பண்ணிவிட்டு அடுப்பை அடைச்சிருங்க. நம்மளுக்கு பொரிஞ்சட்டி சூடாக இருந்தால் மட்டும் போதும். கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு அந்த ஈரமெல்லாம் உங்களுக்கு நல்லா காஞ்சு சூப்பராக நல்லா காஞ்சிரும். இதுக்கு மேலே நீங்கள் துடைக்க கூட வேண்டியதில்லை. நீங்கள் கை வச்சு பார்த்தாலே உங்களுக்கு எந்த ஒரு ஈரமே இருக்காது. இதுக்கப்புறம் நீங்கள் தூள் செய்கிறதா இருந்தால் நீங்கள் அருமையாக தூள் பண்ணலாம், எதுவுமே ஒட்டாது. இப்போ நீங்கள் சட்னி அரைக்கிறீங்க, கொஞ்ச நேரத்தில் நீங்கள் தூள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். டிப் நம்பர் 2, நம்ம வீட்டிலேயே மிளகுத்தூள் எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, மிளகு ஒரு கப் எடுத்துக்கிறோங்க. உங்களுக்கு நல்லா வெயில் அடிச்சிச்சின்னா நீங்கள் நல்லா வெயிலில் காய வச்சு நல்லா முறுமுறுன்னு இருக்கையில் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிருங்க. உங்களுக்கு ஈஸியாக தூள் ஆயிரும். ஓகே, நம்மளுக்கு இப்போ வெயில் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கடாயை சூடு பண்ணி அடுப்பை மெதுவாக ஆக்கி வச்சு நல்லா சூடு ஏற்றிட்டு அடுப்பை மெதுவாக ஸ்லோவாக ஆக்கி வச்சுருங்க. அடுப்பை ஏற்றி வைக்க வேண்டாம். அந்த சூட்லேயே உங்களுக்கு அது நல்லா மிளகு நல்லா வறுத்துரும். நல்லா வருங்க, அப்படியே கிண்டி விடுங்க. கிண்டி விடையிலே உங்களுக்கு நல்லா வறுத்துரும். அடுப்பை ரொம்ப ஏற்ற வேண்டாம். எவ்வளோ மெதுவாக வைக்க முடியுமோ அவ்வளோ மெதுவாக வைங்க. இல்லைன்னா அடுப்பை அடைச்சிட்டு அந்த சூட்லேயே நீங்கள் நல்லா வறுத்தாலே உங்களுக்கு போதும். அப்புறம் ஆறின பிறகு மிக்சியில் கொட்டி நீங்கள் தூள் பண்ணிடுங்க. மிக்சியில் கொட்டி தூள் பண்ணும்போது அது ரொம்ப ஆறிடக்கூடாது, வெதுவெதுப்பாக இருக்கணும். அதோட நீங்கள் மிக்சியில் கொட்டி தூள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அருமையாக தூள் கொஞ்ச நேரத்துலேயே ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு தூள் நல்லா ரெடி ஆயிரும். அவ்வளோதான், மிளகுத்தூள் ரெடி. இதுக்கப்புறம் இதை இப்படியே நம்ம பாட்டிலில் கொட்டிடக்கூடாது. நல்லா கொஞ்ச நேரம் ஆற விடணும். இந்த தட்டில் கீழே உள்ள தட்டிலே கொட்டி ஆற விடுங்க. இல்லை ஒரு பேப்பரை விரித்து அதில் ஆற விட்டு அதுக்கப்புறம் பாட்டிலில் எடுத்து வச்சுக்கிறோங்க. இது உங்களுக்கு 3 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது, 6 மாதம் ஆனாலும் உங்களுக்கு கெட்டே போகாது. ஏன்னா நம்ம வறுத்து தூள் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த தூள் நம்மளுக்கு கெட்டெல்லாம் போகாது. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துக்கிறீங்க. இந்த மாதிரி நீங்கள் ஜீரகத்தூள், கொத்தமல்லி தூள், ஏலக்காய் தூள் எல்லாமே நீங்கள் செய்யலாம். வீட்டிலே சில தூள்களும் நம்ம வீட்டிலே செஞ்சுக்கணும். எல்லாத்தையும் கடையில் உள்ள பேக்கெட்டில் உள்ளதை போய் வாங்காமல் நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ 3வது டிப் போகலாம். இப்போ நம்ம டிப் நம்பர் 3, நம்மளுடைய சல்பன் டேப் சில நேரத்தில் நமக்கு எடுக்கிறதுக்கே வராது. நம்ம தான் ஒட்டி வச்சுருப்போம். நம்மளுக்கு அது தடவி பார்ப்போம், ரொம்ப சிரமமாக இருக்கலாம், டைம் வேஸ்ட்டு. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, ஈஸியான ஒரு இதில் நீங்கள் ஊசி வைக்கலாம், ஏர்பின் வைக்கலாம், இல்லைண்டா ஊக்கு வைக்கலாம். ஓகே, நான் ஊக்கு தான் வைக்க போகிறேன். நம்ம சேஃப்டி பின், சின்ன பின் இருந்தாலும் ஓகே. உங்களுக்கு அந்த சல்பன் டேப் நல்லா எடுத்து அதில் அந்த மாதிரி வச்சு நல்லா இப்படி ஒட்டி விட்டுறணும். நல்லா கலராத அளவுக்கு நீங்கள் ஒட்டி விட்டுறணும். ஓகே, ஒட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ நீங்கள் தேவையோ அப்போ நீங்கள் ஈஸியாகவே இந்த சல்பன் டேப்பை நீங்கள் எடுத்துடலாம். உங்களுக்கு டைம் வேஸ்ட்டே கிடையாது. டக்குன்னு எடுத்திங்கன்னா நீங்கள் வேலையை பார்த்துட்டு மறுபடியும் அதே மாதிரி செஞ்சு வச்சுருங்க. இது ரொம்ப ஒரு பயனுள்ள டிப்பு. ரொம்ப பேருக்கு இந்த டிப்பு தெரியும், தெரியாதவங்க இதை பார்த்து கற்றுக்குறாங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம 4வது டிப்புல போகலாமா. கருணக்கிழங்கு எப்போவுமே நம்ம வாங்கின உடனே நம்ம செய்யக்கூடாது. கருணக்கிழங்கு பிடி கருணக்கிழங்கு இதுதான் மருத்துவ குணம் உள்ள இந்த கிழங்கு. ஓகே, கருணக்கிழங்கு இந்த பெருசாக இருக்கிறது நம்ம வாங்குற தவிர்த்துக்கிறோம். இந்த மாதிரி பிடி கருணக்கிழங்கு உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நீங்கள் வாரத்துக்கு ஒரு மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மூளை பிரச்சனை உங்களுக்கு இருந்தால் போயிடும். உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். உடம்பு நல்லா குளிர்ச்சி தன்மை வரக்கூடியது இந்த கருணக்கிழங்கு. அதுக்கப்புறம் இந்த கருணக்கிழங்கு நம்ம வாங்கின உடனே செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப அரிக்கும். அதனால நீங்கள் என்ன செய்யுங்க, வெங்காய கூடையிலையோ இல்லை உருளைக்கிழங்கு கூட வச்சுருப்போம்ல அதில் போட்டுருங்க. அது அப்படியே தோல் அப்படியே லேசாக அப்படியே சுருங்கணும். சுருங்கின பிறகு நீங்கள் இதை நல்லா கழுவிட்டு ஒரு வாரம் சென்று நீங்கள் இதை பிரட்டலாம். வாங்கிட்டு உடனே செய்யக்கூடாது. ஒரு வாரம் சென்று நீங்கள் பிரட்டுங்க. உருளைக்கிழங்கு எப்படி செய்வோமோ அந்த மாதிரி செஞ்சுக்கரலாம். இதில் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். கண்டிப்பாக இந்த மாதிரி பிடி கருணக்கிழங்கு இருந்துச்சுன்னா அரிக்குன்னு பயப்படாமல் இப்படி செஞ்சுக்கிறேங்க. ஓகே, அப்புறம் நல்லா நான் ஸ்டீல் பிரஷை வச்சு நல்லா கழுவிட்டு உப்பு போட்டு விசில் ஒரு 2 விசில் இல்லை 3 விசில் விட்டு நல்லா அவிச்சுக்கிறோங்க. கருணக்கிழங்கு வெட்டக்கூடாது. அதோட நமக்கு அவிஞ்சிருச்சு. அவிஞ்ச பிறகு நம்ம அதை எடுத்து உரித்து சும்மா கட்டிங் பண்ணி வட்டமாவோ இல்லை எப்படியோ நீங்கள் சும்மா அப்படி ஸ்பூன்ட்டு அப்படியே கட்டிங் பண்ணிட்டா கட்டிங் ஆயிரும். இதை நக்க வேண்டியதில்லை. நம்ம இதில் போடும்போதே நம்ம நச்சுக்கிறலாம். ஓகே, அப்புறம் எண்ணெய், நல்லெண்ணெய் ஊற்றுங்க. அப்புறம் ஜீரகம், கடுகு, உளுந்து எல்லாத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சுக்கிட்டு இருக்கையிலேயே இஞ்சி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி கண்டிப்பாக போடுங்க. அதுக்கப்புறம் பூண்டு போடுங்க, வெங்காயம் போடுங்க. நான் சின்ன வெங்காயம் தான் போடுறேன். கருவேப்பிலை போடுங்க, பச்சை மிளகா வேண்டாம் போட்டுக்கரலாம், கருவேப்பிலை போடுங்க. போட்டு நல்லா பொரிஞ்சுக்கிட்டு இருக்கையிலேயே நம்ம கருணக்கிழங்கு நம்ம வெட்டி வச்சிருக்கிறோம்னா கருணக்கிழங்கு இன்னும் நம்ம மசிக்கலாமா அதில் கொட்டும்போது அப்படியே நம்ம நச்சு விட்டுக்கலாம். அது வடக்கு நஞ்சு ரொம்ப போட்டு மசிக்க வேண்டாம். ஓகேயா, நம்ம இது கருணக்கிழங்கு மசியல் தான் செய்யலாம். ஆனால் ரொம்ப சிம்பிளான முறையில் செய்யலாம். ரொம்ப மசாலா தூளை போட்டு தாக்கிடக்கூடாது.
இல்லை உங்களுக்கு இதுவே போதும் அப்படின்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் புளி ஊற்றி அடைச்சிருங்க. அதுவும் நல்லாத்தான் இருக்கும். நம்ம உருளைக்கிழங்கு எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி இதையும் கருணக்கிழங்கையும் செஞ்சுக்கலாம். கருணக்கிழங்கு நம்ம பிள்ளைங்க செய்ய மாட்டீங்க, ஏன்டா அரிக்குது அப்படின்னு செய்ய மாட்டீங்க. அரிப்பு தன்மை அந்த புதுக்கிழங்கா இருந்தால் உங்களுக்கு அரிக்கும். அதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சோண்டு கரம் மசாலா தூள் மட்டும் நான் கொஞ்சோண்டு போடுறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் 2 கிழங்குக்கு. இது தாராளம் நம்மளுக்கு போதும். அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சங்க அளவுக்குள்ள புளி ஓகே எடுத்து நல்லா திக்கு பேஸ்ட்டாக நல்லா கரைச்சி அதை ஊற்றிடுங்க. ஊற்றி அந்த புளியும் அந்த கிழங்கும் நல்லா இது பண்ணையிலேயே நம்ம வந்து அடுப்பு அடைச்சிடும். உப்பு பார்த்துட்டு அடைச்சிருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெள்ளை சோறோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். கருணக்கிழங்கு இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளான முறை. உப்பு போட்டுக்கிறோங்க. உப்பு போட்டு அடுப்பு அடைச்சிருங்க. அது மேலே நீங்கள் வந்து கொத்தமல்லி இலை, புதினா இலை என்ன விரும்புகிறீங்களோ அதை தூவி விட்டுக்கலாம். இந்த மாதிரி அந்த கரண்டியை வச்சுக்கிட்டு லேசாக நச்சு விட்டுக்கலாம். ரொம்ப வந்து களி மாதிரி போட்டு நக்க வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கிடக்கணும். அந்த கருணக்கிழங்கு உள்ளுக்கு மசியலுக்குள்ள கிடக்கணும். அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, அதோட அடுப்பு அடைக்கிற கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சின்ன குட்டி ஒரு வெல்லம் போடுங்க. வெல்லம் போட்டு அந்த வெல்லம் கரைஞ்சதோட அடுப்பு அடைச்சிட வேண்டியதுதான். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ அடுப்பு நம்மளுக்கு லேசாக தான் இருக்குது. ரொம்ப அடுப்பை ரொம்ப வேகமாலாம் வைக்கலாம் இல்லை, சிறு தீயில தான் நம்மளுக்கு இருக்குது அடுப்பு. ஓகே, கருணக்கிழங்கு மசியல் நம்மளுக்கு ரெடி. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நீங்கள் எப்படி கருணக்கிழங்கு மசியல் செய்வீங்கன்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேயா, வாங்க அடுத்த டிப்புல போகலாம். வாங்க, ரொம்ப ஒரு பயனுள்ள டிப்பு. ரொம்ப பேருக்கு வந்து கால் பாதம் வந்து வலிக்கும். அப்புறம் பெருவரல்கிட்டால சில பேருக்கு வலிக்கும், கால் வலிக்கும், பாதம் முட்டி அதெல்லாம் வலிக்கும். ரொம்ப நறுக்குன்னு குத்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த நான் சொல்கிற இந்த வைத்தியத்தை செய்யுங்க. உங்களுக்கு வந்து 2 நாள்லேயே உங்களுக்கு வந்து வலி குறைஞ்சிரும். ஓகே, செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். நம்மளுக்கு கரண்டா வலிக்கும் சில நேரத்தில். அந்த மூடி அந்த பெருவரல் கிட்டால சரியான வலியாக இருக்கும். சில நேரத்தில் வீக்கமாக இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்கள் இந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும் தெரிக்கிற மாதிரிலாம் இருந்தால் நீங்கள் இதை செய்யலாம். கொஞ்சமாக வந்து தென்னங்குடி எண்ணெய் இல்லைண்டா வந்து விளக்கெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஏதாவது ஒரு எண்ணெயை ஊற்றிக்கிறங்க. ஊற்றிக்கிட்டு ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை கட்டிங் பண்ணி அந்த முள்ளு கரண்டியில் குத்திக்கிறங்க. குத்திக்கிட்டு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு தோசைக்கல்லை அடைச்சிருங்க. அடுப்பு வேண்டாம், நம்மளுக்கு நல்லா சூடானதோட அடுப்பு வேண்டாம், அடுப்பு அடைச்சிருங்க. ஓகே, அந்த சூட்லேயே வச்சு இதமான சூட்லேயே வச்சு வைங்க. கால் வெந்து பெறாமல் கொஞ்சம் சூட்டை கொஞ்சம் குறவாகவே வைங்க. கொஞ்சம் எடுத்து உடனே வச்சிடாதீங்க, கால் சூடு பொறுக்காது. அதை பார்த்துக்கிட்டு வச்சுக்கிறோங்க. இந்த மாதிரி வச்சுருந்தாலே உங்களுடைய கால் வலி, பெருவரல் வலி, மூட்டி வலி, அப்புறம் வந்து கிரண்ட வலி எல்லாமே உங்களுக்கு போயிடும். என் பாத வலி கூட உங்களுக்கு போயிடும். கண்டிப்பாக செஞ்சுட்டு என்ன செய்யுங்க, ஏதாவது ஒரு துணியை வச்சு அந்த இடத்த சுற்றி வச்சிருங்க. இல்லைன்னா ஒரு வெத்திலையை வச்சு கூட சுற்றி வச்சிருங்க. அதுக்கப்புறம் சாக்ஸை போட்டுக்கிறோங்க. இது ரொம்ப ஒரு பயனுள்ள டிப்பு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது நல்ல ஒரு பயனளிக்கும். ஏற்கனவே எனக்கு இதை வச்சு எனக்கு எவ்வளோ தேவலை ஊற்றி சூடு வந்ததோட நீங்கள் தோசைக்கல்லை அடைச்சிடணும். ரொம்ப கொதிக்க அந்த காலில் வலிக்கிற இடத்துல வச்சிங்கன்னா வெந்து போயிடும். அதை பார்த்துக்கிறணும். சரியா, லைட்டான சூடாகவே இருக்கணும். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இப்படி கையில் எடுத்துச்சுன்னா ஆறிடும். அதோட நீங்கள் அந்த வெதுவெதுப்பாக இருக்கிலே வைக்கணும். சூடு பொறுக்கிற அளவுக்கு மட்டும் வச்சுக்கிறோங்க. உங்களுக்கு வலிக்கிற இடத்துல இதை ஒத்தனம் கொடுங்க, உங்களுக்கு சரியாக வந்துடும். இன்றைக்கி போட்டிருக்கிற பதிவு வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் பதிவில் சந்திக்கலாமா? பை, see you.